ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, பல தோல்விகளை இதுவரைக்கும் சந்திச்சதால இனியும் அப்படித்தான் இருக்கும்னு உனக்கு நீயே தீர்மானம் செஞ்சா எப்படி? பின்ன நான் எதுக்காக உன் கூடவே இருக்க? இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு அமைதியாக இரு. நேற்றைய தோல்விக்கான காரணத்தை யோசிச்சு அதன்படி வெற்றியை மட்டுமே நோக்கி உன்னோட பயணம் இருந்தால் எல்லா தடைகளையும் உனக்கே தெரியாம நீயே தகர்த்தெறிவ. ஒரு நாள் விடியும்னு காத்திருக்காம இன்று இந்த சங்கடஹர சதுர்த்தி நன்னாளிலேயே உன் எல்லா துன்பமும் முடியும்னு முயற்சி செய். உன் அத்தனை வேதனைகளும் வெற்றிகளாக இன்றே மாறும். நீ செய்கிற எந்த காரியத்தையும் நீ தான் செய்கிறங்கிற அகங்காரத்தோட செயல்படாமல் எல்லாவற்றையும் இந்த சாய் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணினா உன் வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. நீ மனசு உடைஞ்சு போகிற அளவுக்கு ஒன்றுமே நடக்கலை. மனசை நிலப்படுத்தி கொஞ்ச நேரம் ஏன் முன்னாடி வந்து உட்காரு. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் நிச்சயம் உனக்கு தருவேன். மற்றவங்களுக்கு ஓரிரு நாள் பிரார்த்தனையிலேயே பிரச்சனைகள் முடியுதுங்கிறதானே உன்னோட கேள்வி. அவங்க பாதை வேறு, அவங்க கர்மாவும் வேறு. உன் பாதை நான் காட்டிய பாதை, உன் கர்மாவும் வேறு. அதனால் உன்னை உன் திறமையை என்றென்றும் மற்றவங்களோட ஒப்பிடாத. வாழ்க்கையில் எத்தனை துயரம் வந்தாலும் முன்னேறி சென்றே இரு. உன் அருகில் தான் நிழலாக நான் இருக்கேன். எந்த இடத்துலையும் நீர் போல தேங்கி நிற்காத. நதி போல ஓடிக்கிட்டே இரு. கடலில் சேரும் நதியின் நீர் போல ஒரு நாள் நிச்சயம் வெற்றி கிட்டும் என்ற நம்பிக்கையோடு உன் பயணம் என்றென்றும் தொடரட்டும். உனக்கு தேவைப்படுற சமயத்தில் நீ கூப்பிடாமலேயே உன்கிட்ட தான் இருப்பேன். எத்தனை பெரிய சோதனையாக இருந்தாலும் உன்னை அதில் இருந்து நிச்சயம் மீட்டெடுப்பேன். எதுக்கும் அஞ்சாத, போராடு. போராடாமலேயே வெற்றி வேண்டும்னு என்கிட்ட கேட்காத. உழைக்க தயாராக இல்லாதவங்களை எனக்கு என்றுமே பிடிக்காது. இருந்தாலும் அவங்க பிரார்த்தனைகள் கேட்டபடி அவங்க கேட்டதை கொடுப்பேன். மற்றபடி அவங்க அருகில் இருக்க மாட்டேன். ஆனால் நீ அப்படி இல்லை. நீ என்னோட பிள்ளை. உன் முன்னேற்றத்துக்காக எந்த வேலையும் செய்ய தயாராக இருக்கிற பெரிய உழைப்பாளி. நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் உன்னை கண்காணித்து கொண்டு தான் இருப்பேன். உன்னை அனைத்து கெட்ட சக்திகளிலிருந்தும் நிச்சயம் காப்பேன். அதனால் உனக்கு பிடித்ததை செய். மனப்பூர்வமாக செய், ஆத்மார்த்தமாக செய். வெற்றி கிட்டும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து மனம் தளராமல் செய்து கொண்டே இரு. உன்னோட உணவு, உடை, இடம் இதை பற்றிய கவலைகள் உனக்கு எதற்கு? அது தேவையான சமயத்தில் உன்னை நிச்சயம் வந்தடையும். போராட்டங்கள் என்றுமே ஓய்வதில்லை. உன்னோட மனசோட போராட்டங்கள் ஓயும் வர இந்த வெள்ளிக்கிழமையும் சங்கடஹர சதுர்த்தியும் இணைஞ்ச இந்த நன்னாளில் காமதேனுவும் கன்றுக்குட்டியும் இணைந்திருப்பதை தொட்டாயா? இனி உன் வீடு மிகப்பெரிய செல்வ செழிப்பாக மாறப்போகிறது. இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளிலிருந்து நம்பிக்கையோடு இரு. நான் உன் வீட்டில் வந்து நிச்சயம் அமர்வேன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.